அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. கடந்த வாரம் நடந்து முடிந்துள்ள இந்த தமிழ்நாடு யூஜி டிஆர்பி எக்ஸாம் டிஆர்பி நடத்தின யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ இது வரைக்கும் என்ன வெளியிடலை. நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. கொஷின்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய மேஜருக்கு அதில் பர்டிகுலராக மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. எல்லாம் ப்ராப்ளம் ஓரியன்டாக கொஞ்சம் இருந்துச்சு. சம் போட்டு பார்த்து டைம் பத்தலை. சரி, இது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆன்சர் கீ விடலை அந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு. இப்போ அதில் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 150 கொஸ்டினில் மேஜரில் நிறைய கொஸ்டின் வந்து மிஸ்டேக்ஸாக இருக்குது. கொஸ்டினும் மிஸ்டேக்காக இருக்குது, ஆன்சரும் மிஸ்டேக்காக இருக்குது. அதுக்கான ஆப்ஷனும் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு மாதிரி இருக்குது, இங்கிலீஷில் ஒரு மாதிரி இருக்குது. கேட்டுக்கிற அந்த வினாவுக்கான விடைகள் எதுவுமே அங்கே இல்லை. ஒரு சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து சேமாக இருக்குது. அது அந்த வினாவுக்கு பொருந்துற மாதிரி இருக்குது. ஒரு சில கொஸ்டினில் ஏ வரும், பி வரும், சி வரும், டி வரும், 4 ஆப்ஷனும் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு சில ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 ஆப்ஷனுமே அதில் கிடையாது. கேட்டுக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சரே அங்கே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேட்டுக்கிற மெத்தட் வேறையாக இருக்கும், அங்கே வந்து கொடுத்துற ஆன்சர் வேறையாக இருக்கும். சரி, அந்த மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் இதில் வந்திருக்கு மேக்ஸில் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கொஸ்டின் அதில் எதிர்பார்க்கலாம். யூனிட் வைஸாக எவ்வளோ எந்தெந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அது இல்லாமல் இதுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. கட் ஆஃப் குறையுமா, அதிகமாகுமா, நம்ம கம்யூனிட்டி குறையுமா, குறையாதா, எவ்வளோ மார்க் வரும் கட் ஆஃப் வந்தால், அதெல்லாம் இதில் அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸில் 10 யூனிட்டு. அந்த 10 யூனிட்டில் எந்தெந்த யூனிட்டில் வந்து கொஷின்ஸ் வந்து தப்பாக வந்திருக்கு, தவறாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து தவறாக வந்திருக்குது. கொஷின் கரெக்டாக இருக்குது, அதுக்கான ஆன்சர் கரெக்டாக இருக்குது. பட் கொஷினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கோடு தான் அந்த புக்லேயும் போட்டிருப்பாங்க. போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஏர் ஆன்சர் வந்திருக்கும். அப்போ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா அது சால்வ் பண்ணி போடும்போது அந்த கொஷின் தப்பாக வந்திருக்கும். அப்போ அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட் யூனிட்டில். தேர்ட் யூனிட்டில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கொஸ்டின், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதில் வந்து ஒரு கொஸ்டின் மிஸ்டேக்ஸாக வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு லாப்லாஸ் இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டிருப்பாங்க, கண்டிஷன் எதுவுமே கொடுக்காம. அந்த கொஸ்டின் தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5th யூனிட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம், அல்ஜிப்ரா. அதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்திருக்கும். பட் ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷனுமே பொருந்துற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்டையர்லி 4 ஆப்ஷனுமே பொருந்தாமல் இருக்கும். இப்போ டோட்டலாக அதில் ஒரு கொஸ்டினை கணக்கு வச்சுக்கலாம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் 7th யூனிட்டில் ஒரு கொஸ்டின் தவறுதலாக கேட்டிருக்காங்க. கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு அந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன் எதுவுமே அதில் கிடையாது. அதுக்கடுத்து 8th யூனிட்டு மெக்கானிக்ஸ். அதுவும் அதே தான். கொஸ்டின் கேட்டிருக்குது ஒன்றா இருக்கும், அதில் இருக்கிற ஆன்சர் வேறு ஒன்றா இருக்கும். அதில் ஒரு கொஸ்டின் கொஞ்சம் தவறாக வந்திருக்கு. ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் தவறாக வந்திருக்கு. அதில் 2 கொஸ்டின் மட்டும் இதில் கொடுத்துருப்போம். ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2 கொஸ்டின் தப்பாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2மே பார்த்தீங்கன்னா கியூவிங் தெரியல தான் கேட்டிருப்பாங்க. கியூவிங் தெரியல இங்கே 2 ப்ராப்ளமும் தப்பாக இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக 10th யூனிட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ப்ராபபிலிட்டி. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு தவறுதலாக இருக்குது. கேட்டிருக்கிற மெத்தட் வேறு, அங்கே கொடுத்துருக்க ஆன்சர் வேறு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதில் கொஸ்டின் டைப்பிங் எரர் நிறையா இருக்குது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 கொஸ்டின் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். இந்த 8 கொஸ்டினுக்குமே என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது. வித் ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட் புக் தான். அந்த ரெக்கமெண்ட் டெக்ஸ்ட் புக்கில் எந்த பேஜில் இருக்குது, அது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி கூட எல்லா டீட்டெயிலும் வச்சுருக்கிறேன். அதை வந்து அடுத்ததாக வீடியோவாக போடுறேன். இப்போ டோட்டலாக அந்த 8 கொஸ்டினுக்கான ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட் புக் ப்ரூஃபோட நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள். சரி, இவ்வளோ தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8. இது இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 கொஸ்டின் இருக்குது. அதையும் நம்ம கிளைம் பண்ணலாம். பட் கிளைம் பண்ணால் அதுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க தெரியும். பட் இந்த 8 கொஸ்டின் நம்ம கம்பல்சரி என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். அதை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட்டாக கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அதை பார்த்துலாம் வாங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின். அந்த ஸ்டார் கொஸ்டின் ஆவரேஜாக வந்து ஒரு 8 கொஸ்டின் வச்சுக்க, மேக்ஸிமம் 8 கொஸ்டின். அந்த 8 கொஸ்டினை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா டோட்டலாக ஒரு 142க்கு நமக்கு கட் ஆஃப் போடுவாங்க. ஏன்னா யாருக்குமே மார்க் கொடுக்க மாட்டாங்க ஸ்டார் போட்டாங்க அப்படின்னாக்கா. அந்த 8 கொஸ்டினை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் எத்தனை கொஸ்டின் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் வந்து மார்க் கொடுப்பாங்க. ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க். ஏன்னா கட் ஆஃப் எப்படி விடுவாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த டிஆர்பி எக்ஸாமில் எடுத்த மார்க்கு 150க்கு எவ்வளோ மார்க்கு, அல்லது ஸ்டார் கொடுத்தப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ மார்க்கு, ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க் 1 இயருக்கு 0.5. அதாவது 2023 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா 0.5, 22ல். அப்போ 2012 அங்கே ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு 5.5 மார்க்கு. 2013 பாஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 5 மார்க்ஸ்.
இந்த இதையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் கட் ஆஃப் போடுவாங்க டோட்டலாக. அப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கு ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க்கு 5.2 சேர்த்து டோட்டலாக எவ்வளோ வருதோ அதை வச்சு தான் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கொஸ்டின் வந்து ஸ்டார் இருக்கிறதில்ல. ஜென்ரல் டேர்னில் வர்றவங்களுக்கு 95 மேலே மார்க் இருந்தால் ஜென்ரல் டேர்னில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 95 அண்ட் அபோவ் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு. பர்டிகுலராக இந்த மார்க் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு அனலைஸ் தான் கேட்டுற கொஸ்டின் ப்ளஸ் நிறைய பேர் சொன்ன கருத்துக்கள். அதுக்கப்புறமா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் விசாரித்தேன். அவங்களாம் சொன்ன கருத்துக்களை வச்சு நம்ம இந்த கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். சரி, பிசிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரலாம் அப்படின்னாக்கா 90 to 95 இருக்கலாம் கட் ஆஃப். 90 to 95 இருந்தால் உங்களுக்கு கட் ஆஃப்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த 90 to 95 அப்படின்ற இங்கே போட்டு கட் ஆஃப் என்ன அப்படின்னாக்கா அந்த வெயிட்டேஜ் மார்க்கை சேர்த்து வரக்கூடிய கட் ஆஃப். சரிங்களா? வெயிட்டேஜ் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5 மார்க்கோ 3 மார்க்கோ 2 மார்க் எதுவாக இருந்தாலும் சரி, நீ ரிட்டன் எக்ஸாம் எடுக்கிற மார்க் எல்லாம் சேர்த்து 90க்கு மேலே பிசி இருந்தால் 90 to 95 இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. 90 அண்ட் அபோவ் இருந்தாலே போதும். பிசிஎம்முக்கும் அதில் 1 or 2 மார்க் குறையலாம். 90 கூட வரலாம், அல்லது ஒரு மார்க் 89 அந்த வரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து எம்பிசி கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கு ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க் எல்லாம் சேர்த்து 85 அண்ட் அபோவ் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கட் ஆஃப்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இல்லை, கட் ஆஃப்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 80 to 85, 80 அண்ட் அபோவ் இருந்துச்சு அப்படின்னாக்கா சான்சஸ் இருக்குது. எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னாக்கா 70 ப்ளஸ் அதுக்கு மேலே இருந்தாலே வாய்ப்பு இருக்குது, 70 to 80க்குள்ளே. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 60 or 55 அபோவ் இருந்தாலே வாய்ப்பு இருக்குது. பட் நார்மலாக 60 அபோவ் இருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ இவங்களாம் இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு. பட் பர்டிகுலராக இந்த மார்க் வந்து சொல்ல முடியாது. இவங்களாம் வந்து உள்ளே வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கு ப்ளஸ் நம்ம அந்த வெயிட்டேஜ் மார்க் சேர்த்ததுக்கான கட் ஆஃப், டோட்டலாக ஃபைனல் கட் ஆஃப் இதுதான். இதுக்கு மேலே வந்தால் நீங்கள் அந்த சிவிக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு அனுமானத்தில் தான் சொல்கிறேன். எக்ஸாக்டாக இது இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? சரிங்க. இதில் வந்து 1 or 2 மார்க் அதிகமாகவோ அல்ல குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து எவ்வளோ வினாக்கள் வந்து தவறாக கேட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரியான வினாக்கள் தவறாக கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது அந்த ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு புக் ப்ரூஃபோட பாடுறேன், பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.